சார் இப்போ இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரா? நாங்கள் உள்ளே போயிட்டு இருந்தால் சிக்னல் கொடுக்குறோம், நீங்கள் வெளியிலே வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் பழைய ஐடியா. நான் வெளில வெயிட் பண்ணிருப்பேன், நீங்கள் இப்படியே போகிறது மாதிரி அப்படியே போயிடுவீங்க. பூட்டின வீட்டை ஏன்டா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு போலீஸ் வந்து நீ அரெஸ்ட் பண்ணணும், அதானே? நீங்கள் வண்டியிலே இருங்க, நான் போய் பார்த்துக்கிறேன். லாக் ஆயிருக்கா? ஏய், இங்க பேடி போய் பாருடா. மாங்கா பழுக்க போடுற மாதிரி அடிச்சிட்டு உள்ள இருக்கானே. அண்ணன் வெளியிலே வெயிட் பண்றேன், நீங்க உடச்சிட்டு உள்ள போங்க. சரிண்ணே. பணத்துல மாட்டி விட்டானே. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 15 வருஷம் கடும் தவம். எதுக்கு? கைலாய மலைக்கு போக. கெடுத்துட்டியே. 10 நிமிஷம் விட்டுருந்தா போயிருப்பேன். தலை உள்ள போயிடுச்சு. மூக்க தொட்டு பாரு. தொடு தொடு. ஐஸ் ஒட்டி இருக்கா? சில்லுன்னு இருக்கா? ஏகாந்தம். எல்லாம் போச்சு. அண்ணா, உங்க வாட்ச் முதல்ல மிஸ் ஆயிடுச்சு. உள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க போய் எடுத்து வந்துருங்க, நாங்க இங்கே வெயிட் பண்றோம். உயிர் ரொம்ப முக்கியம், உனக்கும் தான். வெறுஞ்சரக்கு எப்படி நேரம்டா குடிப்பீங்க? 2 கறியை வாங்கி கடிக்க வேண்டியதானே? கறி உள்ள போச்சுன்னா சரக்குக்கு வயித்துல இடம் பத்தாதுனே. ரொம்ப நல்ல தத்துவம்யா, நல்ல தத்துவம். முழு போதிலும் கூட ஒரு நிமிஷம் அந்த கக்கூசிட்ட போக முடியாது. இவங்க 2 பேரும் அங்கேயும் போய் ஒழிகிறாங்க. ஏய், அவன் இங்கதான் எங்கேயா ஒளிஞ்சிருப்பான். எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணுங்கடா. வெறும் நிலைமை அதெல்லாம் முடியவே முடியாது. வேணா தேடி பார்க்கலாம். அப்படிங்கிற எனக்கு அதான் சரின்னு படுது. வா. டேய், எங்கடா என் மகன்? டேய், உன்னை தாண்டா கேக்குறேன், எங்கடா என் மகன்? ஓ, நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. எங்கேயா அவன்? ஏண்டா, வண்டியும் ஆளையும் போட்டுக்கிட்டு அவனை தேடுறதே தொழிலா வச்சிருக்க உங்களையே சிக்கலையே. இங்க உட்கார்ந்த இடத்துலயே தொழில் பண்ற ஏங்க எப்படி ரசிக்குவேன்? ஒண்ணு இல்ல வெறும் பொடி மாஸ் தான். ஏய், யார சொல்ற? டேபிளுக்கு ஆர்டர் எடுக்கிறேன். டேபிள் ஆளே காணா. சாயங்காலம் வருவாங்கல்ல. ஓ, என்ன நடக்குதுங்க பாரியா? நான் எப்படி இருந்தேன், எவ்வளவு இழந்திருக்கேன். இப்ப நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. ஓ, மகனால ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டேயா. நீ அதை பார்த்து ஏதாவது செட்டில் பண்ணி விடக்கூடாதா? நாராயணா, உனக்கு வரலாறு தெரியல, இங்க வா. நாராயணா, இதை பார்த்தா என்னன்னு தெரியுது? ஒரு மேப் மாதிரி இருக்கு. இது எல்லாம் என் பேர்ல இருந்த சொத்து. நீ தேடி அலைய மூர்த்தி. அந்த தருதர பேரை நான் வளர்த்த ஆளாகிறதுக்காக பூராத்தையும் வித்தாச்சு. ஆனா அவன் ஆளாகல. வா. அதனால நீ இழந்ததை விட நான் இழந்ததுதான் அதிகம். மிச்சம் இருக்கிறது இப்ப சட்டத்துல கருப்பா பாத்தியே, அதுதான் இந்த இடம். இதையும் புடிங்கிட்டு என்னை நட்டாத்துல விட பாக்குறீங்களா?
அவனை நம்பி நானே 100 ரூபா விட மாட்டேன். உன்னை யாரு டாக்குமெண்ட் தூக்கி கொடுக்க சொன்னா? நாராயணா, இன்னைக்கு இல்ல என்னைக்குமே பணம் காசுன்னு கேட்டு என்கிட்ட வந்துடாத. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா கடையில போய் என் பேரை சொல்லி ஒரு கட்டிங்க போட்டுக்க. என்னால அவ்வளவுதான்ப்பா முடியும். சரியா? கட்டிங்க போட்டுக்குவா. ஏய், பொறுமையா இருக்கிறதுனால என்ன போங்க நினைச்சிடாத. நாளை புண்ண என்னால உன் பையனுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா என்னடா நாராயணா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதான்னு ஃபீல் பண்றதோ, கோர்ட்டு கேஸ்ன்னு போய் நிக்கிறதோ இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். நான் எதுக்கு போறேன்? இந்தா திரும்பி பாரு, அவங்களே வந்திருக்காங்க. குட் ஈவினிங் சார். என்னடா பால கலடா நடக்குது போன் வந்தது? இல்ல சார், சும்மா பேசிட்டு இருந்தோம் சார். பேசிட்டு உனக்கு எதுக்குடா கோர்ட் கேஸ்? இல்ல சார், பேசிக்கா நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் என் ஸ்டாஃபை பத்தி பேசுவேன் சார். நானும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். வா உட்காந்து பேசலாம். சார் 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 மெதுவா சார். வாடா. ஆள் கட்டி கிடக்கு சார். பேசிக்கலாம் வாடா. சார் நான் ஒரு கவர்மெண்ட் தெரியும் ஸ்டாஃப் சார். வாடா. ஏய், என்னடா மூர்த்தி இது? முதல்ல தனியா வந்தேன், இப்ப 4 ஆளுகளை கூட்டிட்டு வர்றேன். நல்லா இல்லடா அது. பா ஏதாவது சைட்டு தான் கொடுத்துடலாம் தான் பார்த்தோம். அதுக்குள்ள வண்டி வர தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, இப்ப அவனுக்கு எப்படி செட்டில் பண்ண போறீங்க? அவனை லூஸ்ல விடுங்க. இன்னும் ஒரு 15 நாளைக்கு அவன் தொல்லை இருக்காரு. 15 நாளைக்கா? என்னடா சொல்ற? இப்ப நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. உன் மகனால ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டேயா. உண்மையை சொல்லுடா. காலி பாட்டில சேர்த்து வச்சுப்பா. ஹாபிட் என்னடா காசு கொடுத்தா? ஓனர் எவன்டா? சொல்றா. சொல்லதானா? ஏன்டா இத்தனை எருமாடு அடி வாங்கிட்டு இருக்கானுங்க, நீ மங்குனி மாதிரி உட்கார்ந்து இருக்க? ஃபேக்டரி எங்க இருக்கு சொல்லு. அவன் டாடா சுமோக்கு ஓனர். ஐயா, என்னடா டூப்ளிகேட் சரக்கு குடிச்சு குடிச்சு என் உடம்ப பாருங்கய்யா. அவங்களெல்லாம் விடாதீங்கய்யா, தூக்கில போடுங்கய்யா. அதெல்லாம் கோர்ட்ல ஜட்ஜையா பாத்துக்கோரு. நீ பேசாம இரு. ஹலோ, என்ன பேசிக்கா நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப். காலி பாட்டோட கோர்ட்டுக்கு போனா கேஸ் நிக்காது தெரியுமா? அது ஐயாவுக்கு தெரியாதா? அதுக்கு தான் 600 வர காப்பி சொல்லியிருக்கு. 600 வர காப்பியா? மாட்டிக்கிட்டீங்களா? கௌரவமான வேலையில் இருந்தவங்க போய் இப்படி மாடி விட்டியே. எல்லாம் சும்மா விட்டுருவோமா? பின்ன தூக்கு தண்ணி வரைக்கும் ட்ரை பண்ணுவியோ? இந்த மாதிரிலாம் எனக்கு ஏதாவது பிளான் வச்சுருந்தா முதல்ல சொல்லிடு. உன்கிட்ட பார்ட்னர் இருக்க பொறுப்புலேருந்து விலகி எங்கேயாவது லேபராக போய் செட்டில் ஆயிடுறேன். டேய், முதல்ல வண்டி வெளில எப்படி எடுக்கிறதுன்னு யோசி. அண்ணே ஓரமாக நில்லுங்கண்ணே. அண்ணே நீங்கள் வாங்க, முன்னாடி வாங்க. அண்ணே கொஞ்சம் பின்னாடி போய் நில்லுங்கண்ணே. அண்ணே எத்தனை வாடி என்ன சொல்கிறது? தள்ளி போய் நில்லுங்கண்ணே. அண்ணே ஓரமாக நில்லுங்கண்ணே. ஓ உள்ளே போய் நில்லையா? டேய், கொஞ்சம் மரியாதையா பேசு. நாம தான் அவங்களுக்காக ஒர்க் பண்றோம். பெரியவரே, கொஞ்சம் லைன்ல நில்லுங்க. மா, நீங்களும் கொஞ்சம் லைன்ல நில்லுங்கம்மா. அந்த கழுதை வச்சுக்கிறேம்மா, முன்னாடி வாங்க. சார், காலையில இருந்து நாங்களும் இங்க தான் நிக்கிறோம் சார். எங்களுக்கு முதல்ல கொடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க சிஸ்டர். இதெல்லாம் உங்களுக்கு தானே. நான் ஒன்னும் வீட்டுக்கு கொண்டு போகலையே. பிஞ்சு குழந்தை வெயில்ல நிக்குது, பாவம். வெயிட் பண்ணுங்க. டெலிவரி டிலே பண்ணாம ஆளுங்களை அதிகமா போட்டு சீக்கிரம் வேலையை முடிங்க. ஓகே சார், பண்ணிடுறேன் சார், பண்ணிடுறேன். ஐயா வணக்கம். திருச்சி போய் குளித்தலை மாப்பிள்ளைய பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா இல்லை வேற இடம்? இல்ல இல்ல, மாயவரத்தில் கூட ஒரு நல்ல இடம். இந்த பையன் நல்லா தான் இருக்கான். ஜனங்கள்ட்ட பேசுறது, பழகிறது, போறது எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா தான் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறாங்க. பேசு. சரி பார்த்துக்கோ. நீங்கள் கல்யாணம் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது. ஆட நீ வேறப்பா. இப்போதான் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நான் கோயம்புத்தூர் போய் பொண்ணு கூட்டு வந்துடுறேன். கம்லே 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 சார், கம்லே 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 சார். வேலுக்கு குளிரும் இருக்கும், குளிர் கம்லே சார், கம்லே சார், கம்லே 2 கம்லே வாங்க. ஒரு கிலோ சார், வாங்க சார், வாங்க சார், கம்லே ஆகிட்டு போங்க. கம்லே 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 ராஜஸ்தான் கம்லே, ராஜஸ்தான் கம்லே, ராஜஸ்தான் கம்லே கம்லே வாங்க. கம்லே 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 வாங்க வாங்க. கம்ப்ளீட் பார்க்காதீங்க. கம்ப்ளீட் கம்ப்ளீட். டேய், என்னடா உள்ள வயல் வாசிக்கிற? அவங்க கம்லே கம்லேங்கிறாங்களே, இது கம்ப்ளீட் பூச்சி செய்வாங்களா? கம்ப்ளீட் பூச்சில எல்லாம் ஒன்றும் செய்யல. உன் பிளட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. முதல்ல அதை டெஸ்ட் பண்ணு. கம்ப்ளீட் கம்ப்ளீட் கம்ப்ளீமா 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 ராஜஸ்தான். வாங்க 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 வாங்க. கம்ப்ளீட் 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 எக்ஸ்போர்ட் ஐட்டம் கம்ப்ளீட் கம்ப்ளீட் கம்ப்ளீட். டேய், கம்ப்ளீட் கம்ப்ளீட் கம்ப்ளீட். சுத்திக்கோ. ஏற்கனவே கம்ப்ளீட் அரிக்குதுன்ற இல்ல மப்ளர் வரையா? சித்து போறா பார்த்தானா செத்தேன். தப்பாவா? ஐயோ. कंप्लीट कंप्लीट जी, राजस्थान का ओरिजिनल कंप्लीट जी, लेके जाओ राजस्थान जी, एक कंप्लीट ओरिजिनल है, लेके जाओ हाँ जी।
ராஜஸ்தான் ராயல் சேட்டு பசங்க சோப்பா இருப்பானுங்க. நீங்க என்னடா கரையில் இருக்கிறீங்க? अरे क्या रे हमारा राजस्थान मेले लारी मेले बंडल मेले वेल मेले उட்கார்ந்து ஆத்தாங்க தெரியுமா? ஏண்டா எது மேல ஆத்தா கையினாலும் எல்லாரும் ஒரே வண்டியில தானடா வந்திருப்பீங்க. நீங்க மட்டும் ஏன்டா இப்படி கரையில் இருக்கிறீங்க? அரே நீயே போல்றா. என்னத்த போல் அடிக்கிற வேண்டியதான். மகனே நீ மதுரையில தான் தெருவா நின்னுகிட்டு இருந்தா, திருச்சிக்கு போய் என் மகன் பெருசா செட்டில் ஆயிட்டான்னு ஊரெல்லாம் அப்ப பீத்திக்கிறான். இங்கேயும் தெருவுல தான் நிக்கிறியா? சித்தப்பா அர்ஜென்ட்டா ஒரு 50,000 அமௌண்ட் வேணும், கிடைக்குமா? அட போப்பா, நானே மழை இல்லாம வெள்ளாம இல்லாம மாநில அரசு தருமா மத்திய அரசு தருமான்னு இருக்கேன். ஏய் பையா போரியா இல்ல மஃப்ளர் எடுத்து கழுத்து எனக்கு தேனியில ஒரு வேலை இருக்கு. காசு நல்ல மத்திய அரசாம் மாநில அரசாம் காசுன்னு ஓடிட்டான் சித்தப்பன். சொந்தக்காரங்களே அப்படிதானே பையா புலாரே. ஏய் என்னடா பையாக்கு புள்ள பிறந்திருக்குன்றான்? அப்படியா? கடைசியா இல்ல 10 நாள் என்ன 6 நாள் தான் இருக்கு, மீதி 4 நாள் என்ன பண்றது? இது ஏதோ பேசும் இதுதான் கூப்பிடுறா புள்ளரே, வா சரி வா கேப்போம். என்ன சேட்டு ஏதோ புள்ளராகவாமே என்னது? நீங்க 2 பேரும் 10 நாள்ல முடிக்க வேண்டிய டார்கெட்டை 6 நாள்ல முடிச்சிட்டீங்க. இந்தாங்க உங்களுக்கு பேசினா ஃபுல் அமௌண்ட். மதுரைக்கு போறோம், வண்டி டியூ கட்டுறோம், வாழ்க்கையில ஜெயிக்கும். மனவாசனையே தனிதான் சேட்டு. நம்ம நெக்ஸ்ட் கோவா போகுது, ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் எங்களுக்கு எப்ப கஷ்டம் வருதோ அப்பதான் நாங்க வேலையை பத்தி யோசிப்போம். வேணா இவங்க சித்தப்பா இங்க சுத்திட்டு இருக்காரு, அவரை தூக்கிட்டு அரே போங்க. போங்கப்பா. மாப்ள மதுரைக்கு போறோம், கால் டாக்ஸி சொல்லு. இது இங்கேருந்து மதுரை கால் டாக்ஸியா? பணம் வந்தோன்னு புத்தி மாறிடுமே. வண்டி டியூ கட்டுற வரைக்கும் இதில் 100 ரூபா எடுக்க விட மாட்டேன். அப்போ மதுரைக்கு அதுக்கு நான் ஒரு நீளமான